எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 14 கர்ம நட்சத்திரங்களும் பரிகாரங்களும். அதாவது மொத்தம் கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 14 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு ராசியிலையும் குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்களாக கருதப்படுது. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். மேசத்தில் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரம். ரிஷபத்தில் மிருகசீரிடம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். மிதுன ராசியில் திருவாதிரை அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். கடக ராசியில் ஆயில்யம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். சிம்ம ராசியில் பூரம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். கன்னி ராசியில் ஹஸ்தம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். துலாமில் சித்திரை அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். விருச்சிகத்தில் அனுசம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள், மூலம், பூராடம், உத்திராடம் 3மே கர்ம நட்சத்திரங்கள். மகர ராசியில் பார்த்திங்கன்னா அவிட்டம் கர்ம நட்சத்திரம். கும்பத்தில் பூரட்டாதி கர்ம நட்சத்திரம். மீனத்தில் உத்திரட்டாதி கர்ம நட்சத்திரம். ஆக மொத்தம் ஒவ்வொரு ராசிலையும் ஒரே ஒரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக வரும். தனுசு ராசியில் மட்டும் 3 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரமாக வருது. ஆக மொத்தம் 14 நட்சத்திரங்கள் வந்து கர்ம நட்சத்திரங்களாக கருதப்படுது. இந்த கர்ம நட்சத்திரங்களால் என்ன பயன் அப்படின்னா, நிறைய ஊழ்வினை கர்மம் இருக்கிறவங்க இந்த கர்ம நட்சத்திரத்தில் பிறப்படுப்பாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப போராட்டமாக இருக்கும். எந்த ஒரு செயல் பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு செயலில் வந்து வெற்றி கிடைக்கிற மாதிரி சூழல் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இது சொல்ல வரக்கூடிய விஷயம். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, மாதந்தோறும் அன்னதானம் பண்ணணும். மாதம் அன்னதானம் பண்ணணும். அது எப்பப்பெல்லாம் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் அமாவாசை டைமில் அன்னதானம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும் தமிழ் மாதத்தில் முதல் நாள் அன்னதானம். சித்திரை 1, வைகாசி 1 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல் நாள் வந்து அன்னதானம் பண்ணணும். வியேதி பாதம் நாமயோகம் வர நாள் அன்றைக்கி அன்னதானம். வைத்திருதி நாமயோகம் வர நாள் அன்றைக்கி அன்னதானம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு 2 நாமயோகம், வியேதி பாதம் வைத்திருதி நாமயோகம் வர அன்றைக்கி அன்னதானமும், அமாவாசை, அதுக்கப்புறம் தமிழ் மாதம் முதல் நாள், இந்த மாதிரி வந்து மாதத்துக்கு 4 நாள் வந்து அன்னதானம் பண்ணும்போது இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே இது பாதிக்குமா அப்படின்னா, அதாவது வந்து கொஞ்சம் போராடி வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பரிகாரம் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குரிய தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். இது கர்ம நட்சத்திரக்குரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை சில ஜோசியர்லாம் பார்த்திங்கன்னா பாவக ரீதியாகவும் இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து பரிகாரம் சொல்கிறாங்க. நான் வந்து பாவகத்தை பார்க்காதனால நட்சத்திரத்துக்கு மட்டும் வந்து பரிகாரம் சொல்கிறேன். இன்னொன்று, கர்ம நட்சத்திரம் வேறு வகையாகவும் கால்குலேட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரமாக கருதப்படுது. ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம். எல்லோரும் வந்து சந்திரன் என்ற நட்சத்திரத்தை தான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஆய்வில் வந்து சந்திரன் என்ற நட்சத்திரம் தவறாக வருது. அப்போ என்னுடைய ஆய்வில் வந்து ஆண்களுக்கு குரு என்ற நட்சத்திரத்தை ஆண்களுக்கு குரு என்ற நட்சத்திரத்தை பிறந்த நட்சத்திரமாகவும், பெண்களுக்கு சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்தை பிறந்த நட்சத்திரமாகவும் எடுத்துக்கணும் என்னுடைய ஆய்வில். அப்போ அதுக்கு 10வது நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திரம்? உதாரணத்துக்கு குரு வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ அஸ்வினி நட்சத்திரங்கிறது முதல் நட்சத்திரம். அஸ்வினிக்கு 10வது நட்சத்திரம் என்ன வரும் அப்படின்னா மக நட்சத்திரம் தான் 10வது நட்சத்திரமாக வரும். அப்போ அதுதான் கர்ம நட்சத்திரம். அப்போ எந்த நட்சத்திரம் பார்க்கீங்களோ அதே நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரமாக வரும். இப்போ கேது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேது தான் கர்ம நட்சத்திரமாக வரும். சுக்கிரன்னா சுக்கிர நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரமாக வரும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இப்போ உதாரணத்துக்கு குரு நட்சத்திரம் புனர்பூசத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இன்னொரு குரு நட்சத்திரம் என்ன? விசாகம், அதுதான் கர்ம நட்சத்திரமாக வரும். இப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அந்த கர்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம்ல, அதில் ஏதாவது பிளானட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவுக்கு வந்து நீங்கள் வந்து கர்ம காரியங்கள் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. விசாகம் வந்து கர்ம நட்சத்திரம். அப்போ விசாகத்தில் ஒரு கிரகம் நிற்கிது, சுக்கிரன் நிற்கிது அப்படின்னா, அதாவது பெண்கள் சார்ந்த விஷயத்தில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கர்மம் பண்ணக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு சொல்லுது. அது மனைவின்னு மட்டும் எடுத்துக்கூடாது. அது வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு ஜென்ரலாக எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து கர்மம் பண்ணக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு கர்மம் அப்படின்னாலே சனி பகவான் தான். அப்போ கர்ம நட்சத்திரத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, இறந்தவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது இன்னொரு விதமாகவும் இந்த கர்ம நட்சத்திரத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, டிஎன்ஏ முறைப்படியும் கர்ம நட்சத்திரத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். உதாரணத்துக்கு இதில் வந்து கேதுவுக்கு வந்து கர்மம் கிடையாது. நம்ம வந்து சூரியன்லேருந்து ராகு வரைக்கும் அடுக்கிறோம். அதை கிழமைப்படி அடுக்கிறோம். சூரியன், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு
அப்படின்னு சொல்லி 8 கிரகங்களை வந்து வரிசைப்படுத்துகிறோம். இதை பேஸ் பண்ணி நட்சத்திரங்களை அடுக்கிறோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இப்படி 27 நட்சத்திரத்தை இந்த கிழமை பேசிஸில் வந்து நம்ம வரிசைப்படுத்துகிறோம். இதுக்கு பேர் வந்து டிஎன்ஏ. மரபணு ஜோதிடப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் கர்ம நட்சத்திரம் கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்ன? இப்போ சூரியனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி. இதை உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிலனா இந்த வரிசைப்படுத்துங்க. அஸ்வினி, பரணின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி, திங்கக்கிழமை பரணி, இப்படி வரிசைப்படுத்தி 7 கிழமைகளுக்கு 7 நட்சத்திரம். ராகுக்கு ஒரு நட்சத்திரம், கேதுக்கு இங்கே நட்சத்திரம் கிடையாது, கர்ம பதிவு கிடையாது. அப்போ கேது நட்சத்திரத்தை இந்த 3 நட்சத்திரம் வந்து எக்ஸ்ட்ரா வரும். சூரியன், சந்திரன், செவ்வாய்க்கு மட்டும் இந்த கேது நட்சத்திரங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். மற்றதுக்கு வந்து 3 நட்சத்திரங்கள் வரும். சூரியன், சந்திரன், செவ்வாய்க்கு மட்டும் 4 நட்சத்திரங்கள் வந்து கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்களாக வரும். இதை வந்து நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. அப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ வந்து செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து கர்மம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே டிஎன்ஏ முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவிட்டம்ங்கிறது எதில் வருது? அவிட்டம் அப்படிங்கிறது சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரமாக வருது. அப்போ இது செவ்வாய் நட்சத்திரமாகவும் நம்ம எடுத்துக்கணும், சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரமாகவும் எடுத்துக்கணும். அப்போ அது சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கர்ம காரியங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இது சொல்ல வருது. அப்போ கர்ம நட்சத்திரங்கள்னால் என்னன்னு புரிஞ்சுருக்கோம். 14 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள். நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கிறோம். இது எல்லோரும் வந்து சந்திரனுக்கு 10வது நட்சத்திரம் எடுத்துக்கிறாங்க. நான் வந்து ஆண்களுக்கு குருவாகவும் பெண்களுக்கு சுக்கரனாகவும் பாவித்து அது நின்ற நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரத்தை வந்து கர்ம நட்சத்திரமாக நான் எடுத்துக்கிறேன். என்னோடய ஆய்வில் தான் கரெக்டாக வருது. அப்புறம் வந்து டிஎன்ஏ முறைப்படி இது ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த சாபத்தை வாங்கியிருக்கு அதனுடைய இதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். இதுதான் கர்ம நட்சத்திரங்களுக்குரிய சார்ட்டு மற்றும் விளக்கம். தெளிவாக புரிய வச்சுருக்கேன். புரியாதவங்க திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். இதுக்கு தீர்வு என்னென்னா அன்னதானம் பண்ண சொல்கிறாங்க இந்த 4 நாட்களில். அது போக வந்து பாவக ரீதியான பரிகாரங்களை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்பட்டால் அடுத்தடுத்த வீடியோஸில் பாவக ரீதியான பரிகாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.